அமைதி அமைதி. தவத்தை நிறைவு செய்யும் விதமாக இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து குழைத்து கண்களில் ஒற்றி முகத்தை வருடி கைகளை மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு. பின்பு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தாய்வு பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா வழி இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இத்தகைய சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவு உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரையாக இன்றைய மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் என்ற தலைப்பில் பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள். அனைவரும் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாமா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு நித்தியான தவம் ஏற்றிய வாழ்த்துவோம். பேராசிரியர் வனஜா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. இனிமையான மாலை பொழுதில் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமலங்களை சிந்தனையை தொடங்குவோம். குரு அவர்களே சுக்மமாக நிறைந்து இருப்பாராக. இன்றைய தலைப்பாக மதிக்கப்பட வேண்டிய ஆசை என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க உள்ளோம். மனிதனின் ஆசையா? இதற்கு பதில் சொல்லவே ஆசை பொங்கி வருகிறதே. மனிதனின் ஆசைக்கு அளவுகோலே கிடையாது. அப்படி இருக்க ஆசை எத்தனை வகைப்படும் என்று சற்று பார்ப்போமா? நிறைவேறிய ஆசை, நிறைவேறா ஆசை, இனி வரப்போகும் ஆசை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் தானே? அப்படியானால் உலகில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள்? அத்தனை கோடி மக்களுக்கும் எண்ணற்ற ஆசைகள் உண்டுதானே? மனிதர்களுக்கு மட்டும் ஏன் ஆசை தோன்றுகிறது? ஆம், சற்று சிந்திப்போம். விலங்குகளுக்கு பசி, தூக்கம், இனப்பெருக்கம் இவை இயல்பான உணர்வுகளே, ஆசைகள் அல்ல. அவற்றுக்கு ஆசைப்படவும் தெரியாது. அப்படி இருக்க மனிதர்கள் தன் இயல்பான உணர்வுகள் தவிர வாழ்க்கைக்காக வாழ்வின் ஆசைகள் என பல 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 ஆசைகளை பலவிதமாக தோற்றுவித்துக் கொள்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். ஆசைகள் அற்ற மனிதன் எங்காவது பார்க்க முடியுமா? இல்லை அல்லவா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மூன்றில் அடக்கம் வாழ்வின் இயக்கமாக உள்ளது. இம்மூன்றையும் பெற மனிதன் போடும் போட்டி இருக்கிறதே, என்னன்னு நம்ம சொல்வது? வரலாற்றுகள் நமக்கு எத்தனையோ நல்ல பாடங்களை புகற்றுகிறது. ஆனாலும் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லையே. ஆட்டி படைக்கும் அளவுகோலற்ற ஆசையே
பேராசையின் அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லலாமே. மனித ஆசை ஒரு குரங்கு போல தாவிக்கொண்டே செல்கிறது என்கிறார்கள். ஏன் என்று ஒரு சிறு கதை மூலம் நாம் பார்ப்போம். கல்லுடைக்கும் தொழிலாளி ஒருவன் தன் தொழிலை நன்கு சந்தோஷமாக செய்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறான். கல் உடைத்துக் கொண்டிருக்கும் போது அவன் மனதில் ஒருவித எண்ணம் எழுகிறது. அதாவது, நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தினசரி கல் உடைத்து வாழ வேண்டும்? பலவாறு யோசித்துக் கொண்டு கல்லை உடைத்துக் கொண்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கும் துறவியை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டான். அதாவது, அந்த துறவி மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் அவருக்கு கடவுளின் அருள் முழுவதும் இருக்கிறது என்றும் அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். இந்த தொழிலாளிக்கு ஆசை ஆசை என பொங்கி எழுந்தது. உடனே தான் ஆசைப்பட்டது நிறைவேற்றும் என்ற எண்ணத்தில் துறவியை சந்திக்க கிளம்பி விட்டான். சுவாமி, உங்கள் அருளால் எனக்கு வரம் கொடுங்கள் என்றான். அதற்கு, என்னப்பா தந்துட்டா போச்சு என சிரித்து கொண்டே கூறினார் துறவி. என்ன வர வேண்டும் என்று கேள், கொடுக்க முடிந்ததை கொடுக்கிறேன் என்று துறவி கூறுகிறார். என்ன வர வேண்டும் என்றா கேட்கிறீர்கள்? உடனே தொழிலாளி, என் ஆசை பார்த்தா சுவாமிஜி, நான் எப்பொழுதும் பலசாலியாகவும் நான் நினைப்பது போல் எல்லாம் நடக்கக்கூடியதாகவும் ஒரு வரம் வேண்டும் என்று மண்டியிட்டு கேட்டுக்கொண்டான். துறவியும் மனம் இறங்கி அவன் கேட்டபடி ஆசைகளை நிறைவேற்றி உள்ளார். உடனே தொழிலாளி பெரிய வியாபாரியின் வீட்டிற்கு சென்றான். அப்போது இந்த வியாபாரியின் செல்வாக்கை கண்டு நானும் ஒரு பெரிய வியாபாரியாக வேண்டும் என்று நினைத்தான். தவறு ஒன்றுமில்லை. ஆனாலும் உடனே அவனும் அந்த ஆசைப்பட்டபடி ஒரு வியாபாரியாக மாறிவிட்டான். மற்றொரு நாள் ஒரு அரசு அதிகாரியை கண்டான். அந்த அதிகாரி வாழ்க வளமுடன். சத்தம் வரலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. இப்ப பணக்காரனாக சென்று உள்ளான் அல்லவா, அதனால் வெயில் தாங்க முடியவில்லை. ஆகவே சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று எண்ணி சூரியனாக மாற ஆசைப்பட்டு சூரியனாக மாறினான். சூரியனாக மாறிய பின் மேகம் சூரியனை மறைத்ததால் மேகமாக மாற ஆசைப்பட்டு மேகமாக மாறினான். மேகமாக மாறியதும் காற்று வீசும்போது மேகம் கலைந்தது. எனவே மேகத்தை விட காற்றாக ஆசைப்பட்டு காற்றாக மாறிவிட்டான். காற்றாக இருக்கும் பொழுது மழையை காற்றால் அசைக்க முடியவில்லையே, ஆகவே மழையே சிறந்தது என்று மழையாக மாறினான். மழையாக மாறிய பின் சிறு பகுதியை உடைத்து விழுந்தது எப்படி என்று பார்த்தான். அங்கு ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி தன் உலையால் மலையின் சிறு பகுதியை உடைத்துக் கொண்டிருந்ததை பார்த்தான், கேட்டான். ஆகவே மலையை விட கல்லுடைக்கும் தொழிலே சிறந்தது என்று சற்று உணர்ந்து விட்டான். இறுதியில் பழைய நிலைக்கான தொழிலாளியான கல்லுடைக்கும் தொழிலாளியாகவே மாறிவிட்டான். ஆசை, சந்தோஷம் எல்லாமே வெளியில் தேடினால் கிடைக்காது. அது நமக்குள் இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தான் நிறைவான ஆசை என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். சந்தோஷமாக நினைத்த ஆசையை மதிக்கக்கூடிய அளவில் நினைத்து செய்து வந்தால் நாம் எப்போதுமே பாக்கியவான்கள் நான் என்பதை நன்கு தெளிவுறுத்துகிறது அல்லவா? மண்ணாசையால் துரியோதனன் கெட்டான், பெண்ணாசையால் ராவணன் கெட்டான்.
அறிந்ததே. மனிதனுக்கு மட்டும் ஏன் ஆசை தோன்றுகிறது என்று பார்த்தால், பல பொருள்கள் சேமிக்க முடியும் என்ற மறுகணமே ஆசை துளிர் விடுகிறது என்று சொல்லலாமே. தொடாத வரை எண்ணமாகவும், தொட்டவுடன் கரைந்து போகும் கார்மேகமாகவும் இருப்பது ஆசை மட்டுமே. ஆசை மட்டுமே சராசரி மனிதனை இயக்குவிக்கும் ஆற்றல் ஆகும் என்று கொள்ளலாம். அது மட்டுமா ஆசை என்றால் இயக்கம் நின்றுவிடும் என்பது மகான்களின் கருத்து. மனிதனின் ஆசைகளுக்கு முன்பு முடிவு உள்ளதா பார்த்தா இல்லை என்ற பதில்தான் எல்லோரிடமிருந்து வருகிறது. ஆசைக்கு அளவும் இல்லை, முடிவும் இல்லை. மனிதனின் ஆசைக்கு அளவே இல்லை. பற்றை விட வேண்டும் என்று சொல்ல வந்த வள்ளுவர் கூட பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று கூறுகிறார். எல்லாவற்றையும் விடுங்கள், பற்றான் பற்றினை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே. அதாவது மனித வாழ்க்கை விசித்திரமானது. துன்பத்திற்கு ஆசையே காரணம் என்று புத்த மகான் கூறுகிறார். திருமூலர் இறைவனை கூட அடைய ஆசைப்படாதீர்கள், இறைவனை அடைய வேண்டும் என்பது ஆசைதானே என்கிறார். சற்று உற்று நோக்கினால் இந்த உலகில் நிகழ்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் உலகம் இயங்குவது எல்லாம் ஆசையினால்தான். மனிதர்கள் தேவைகளும் ஆசைகளும் தீராததால் தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்கிறார்கள் வல்லுநர்கள். அதாவது ஆசை என்றால் இலக்கை அடையும் ஆவலுடன் கூடிய வேகத்தின் நற்செயலின் உச்சம். இவ்வாசையை படிநிலைகளோடு நம்ம கூறுவோம். தொடக்க நிலையை ஈர்ப்பு என்கிறோம். அதிக ஆசை ஆர்வப்படும் பொழுது ஆவல் நிலை என்கிறோம். அதிக ஆவல் நிலையை ஆசை என்கிறோம். அதிக ஆசை நிலையின் பேராசை என்கிறோம். அதிக பேராசை இறுதி நிலை என்கிறோம். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆசைப்பட்ட பட பட ஆய்வரும் துன்பர்கள் ஆசையை விட விட ஆனந்தமே ஆனந்தமே என்கிறது திருமந்திரம். அதாவது அழுக்கை அருங்கள், அழுக்கை அருங்கள், பதவிக்காக அல்ல, ஈசனோடு சும்மா ஒட்டி கொள்வதற்காகத்தான் என்றாலும் கூட ஆசையை விட்டு விடுங்கள். ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஆசைப்பட்டதை அடையவும் அடைந்த இடத்தை பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்ளவும் படாத பாடுபட்ட வேண்டியிருக்கும் கொடுக்கும் என்கிறார்கள் மகான்கள். ஆசையை விட்டீர்கள் என்றால் ஏதோ ஒன்றை அடைய வேண்டுமே என்கின்ற துடிப்பும் அடைந்ததே போதும் என்ற மனநிலையும் வந்துவிட்டால் மன நிறைவு ஏற்படும் என்கிறார் நம் சுவாமிஜி அவர்கள். ஆசையினால் சூழப்பட்ட மனிதன் வலையினில் சிக்கிய முயல் மாதிரி. அவர்கள் எப்போதும் பயத்துடன் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தடைகளும் துயரங்களும் வந்த வண்ணம் இருக்கும். இதற்கு தான் சுவாமிஜி அவர்கள் ஆசையை சீரமைக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆசை என்பது போதிக்கிறதா? சிந்திப்போமா? ஆசை என்பது இருமுனை கொண்ட கத்தி போல். அது ஒரு புறம் வாழ்க்கையை முன்னோக்கி செல்லும் சக்தியாக இருக்கலாம், மறுபுறம் தவறான பாதையில் செல்ல தூண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே அனைத்து சமயங்களும் நமக்கு வலியுறுத்துகிறது. அதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். ஆசை இல்லா மனிதன் முயற்சி செய்ய மாட்டான். உயர்ந்த நிலையை அடைய ஆசைப்படுவது ஒரு மனிதனை உழைக்க, வளர, புதுமையை ஆராய வைக்கும். நல்ல எண்ணங்களோடு ஆசைப்படும் போது அதை அடைய முயற்சி செய்வது இறை செயலுக்கு ஒப்பாகும் என்று சுவாமிஜி அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள். பேராசை ஆபத்தானது. ஆசையை கட்டுப்பாடின்றி அதிகமாக்கிவிட்டால் அது பேராசையாக மாறும். இதனால் மனிதர் நேர்மறையற்ற செயல்களை செய்ய தூண்டும். ஒருவர் தனது ஆசை நிறைவேற்ற தவறான வழியை நாடினால் அது சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்கிறார் நம் குருமகான் மகரிஷி அவர்கள். ஆசையை சரியான பாதையில் செலுத்தினால் அது வாழ்க்கையை பெருமைக்கு உள்ளதாகவும் மற்றும் அது மதிக்கக்கூடிய வேண்டிய ஆசையாகவும் இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே
அதாவது நேர்மறை ஆசையை நான் பார்த்தா கூட ஆசைக்கு ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டு அது நமக்கு இலக்குகளையும் அபிலாசுகளையும் அடைய நம்மை தள்ளுகிறது. விரும்பிய இலக்குகளை அடைவது ஒரு சாதனை உணர்வையும் திருப்தியையும் நோக்கத்தையும் திசையையும் தருகிறது என்று சொல்லலாம். வாழ்க்கையில் உயர்ந்த திட்டமிடுதல் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அப்படி உயர திட்டமிட்டு தனது ஆசையை மதிக்கக்கூடிய மதிப்பு மிக்கதாக மாற்றி வாழ்ந்த சான்றோர்களை பற்றி உணர்ந்து சற்று பார்ப்போம். அதாவது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி முதலில் பார்ப்போம். ஐயா அவர்களுக்கு இருந்த செல்வாக்கிற்கு தனி கட்சி தொடங்கி முதலமைச்சராகி இருக்கலாம். ஆனால் அவருக்கு பதவி மீது ஆசை இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை விட செல்வாக்கு பெற்றவர்கள் தமிழகத்தில் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். சொத்துக்கள் மீது பற்றில்லா மனிதருக்கு முதல்வர் பதவிக்கு ஆசை வைப்பாரா? இல்லையே. உலகில் ஒரு அரசியல் தலைவர் தெய்வமாக வழிபடுகிறார் என்றால் அந்த ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டுமே. காரணம், மக்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு அவருக்கு சொந்தமான 400 கிராமங்களையும் அதில் வரும் வருமானங்களும் தமிழக மக்களுக்கு எழுதி கொடுத்தவர். அவரின் புனித செயலால் இன்றும் பல லட்சம் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக நன்றி உணர்வோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஆன்மீகத்தையும் தேசத்தையும் தன் கண்ணுகளாக பாவித்தவர். இன்றும் தேசியம் காத்த செம்மலாக போற்றப்பட்டு வருகிறார். அடுத்ததாக பார்த்தா வீரம் காக்க பிறந்த மாவீரர் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் நம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவரும் மிகுந்த செல்வாக்கு படைத்தவர். இவருக்கு ஏற்பட்ட மதிப்புமிக்க ஆசை எது என்று பார்த்தால் இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதே. அன்றைய காலகட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர் உதவி செய்து அவர்களுக்கு நாட்டின் மீது மிகுந்த பற்றினை ஏற்படுத்தி அவர்களை சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள செய்து இந்தியா சுதந்திரம் பெற பாடுபட்டவர். இது எத்தனை மதிக்கக்கூடிய ஆசை அல்லவா? அடுத்து பார்த்தோம்னா குழந்தைகளின் மாமா என்று பெயரிடப்பட்ட நம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் மதிக்கப்பட வேண்டிய ஆசை பற்றி பார்ப்போம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உலகிலேயே 7வது செல்வந்தர் குடும்பம். முதலில் கேம்பிரிட்ஜில் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் பெற்றவர். அவருக்கு செல்வந்தராக வாழ்வதை விட மதிப்பு தரக்கூடிய ஆசை எது என்று பார்த்தால் மக்களோடு மக்களாக சுதந்திரத்திற்கு பாடுபட வேண்டும் என்பதே. ஆகவே உடனே காந்தியடிகளோடு இணைந்து பாரதம் சுதந்திரம் பெற குடும்பமாக உழைத்தவர்கள். அவரின் புதல்வி சும்மாவாக இருந்தார்கள். அவர் புதல்வி இந்திரா காந்தி கூடிய ஆசை சிறு வயதிலேயே நாட்டுப்பற்றுடன் நாட்டுக்காக வாழ்வது சிறப்பு என்று வாழ்ந்து காட்டிய வீர பெண்மணி என்று சொல்லலாம் அல்லவா? அடுத்து பார்த்தால் முதல் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற மதிக்கப்படக்கூடிய ஆசை என்றால் வழக்கறிஞராக பணியாற்றாமல் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரோடு போராடி அறவழியில் போராடி சுதந்திரம் பெற்று தந்து மகானாக நம் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் எத்தனை மதிக்கக்கூடிய ஆசை அவருக்கு இருந்திருக்கும். அன்னை தெரசா அவர்களின் மதிக்கக்கூடிய ஆசைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அன்னை அவர்களின் ஆசை புனித தன்மை கொண்டது. அயல் நாட்டில் பிறந்த அன்னை தெரசா அவர்களுக்கு இந்திய மக்களின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு ஏழை எளிய தொழிலாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் ஆதரவற்ற கைவிடப்பட்ட குழந்தைகளையும் தத்தெடுத்து அவர்களின் நலனை பாதுகாத்து வந்தவர். எத்தனை மதிக்கக்கூடிய ஆசனைகள் இன்றும் இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அன்னையாக திகழ்ந்து வருகிறார். நம் குரு மகரிஷி அவர்களை பற்றி சொல்லணுமா? அவர்களின் மதிக்கப்பட வேண்டிய ஆசையின் விளைவே நாம் அனைவரும் மனவளக்கலை பயிற்சி என்னும் மாபெரும் பொக்கிஷம் நமக்கு வாய்க்கப்பட்டு உள்ளது. அதன் மூலம் அனைத்து வளங்களையும் நலன்களையும் பெற்று உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் செல்வந்தராக வாழ்ந்த காலத்திலும் சரி, ஏழ்மை நிலையில் இருந்த போதிலும் மக்கள் சேவையை பெரிதாக கருதி யார் மனம் வருந்தா வகையிலும்
வகையில் வாழ்ந்து காட்டியவர். ஆசையை சீரமைக்க வேண்டும் என்று உணர்ந்து ஏழ்மை நிலையிலும் ஆன்மீக துறையில் ஈடுபட்டு உலகமே வியக்கும் அளவிற்கு எத்தனை எத்தனை பயிற்சிகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். உடலுக்கு உடற்பயிற்சியும், மனதிற்கு தவ பயிற்சியும், உயிருக்கு காயகல்ப பயிற்சியையும், அது மட்டுமா, குடும்ப அமைதியில் தொடங்கி உலக அமைதி வரை நல்ல செயல்களை வித்திட்டுள்ளார்கள் அல்லவா. அவரின் மதிக்கக்கூடிய நல்ல எண்ணமே அவரை தொடர்ந்து வந்த அனைவருமே மகரிஷி ஐயா அவர்களின் பாதையில் தொண்டர்களாக பணியாற்றுகிறோம் அல்லவா. நமது WCC தலைவர் SKM ஐயா அவர்களின் சீரிய முயற்சியால் கிட்டத்தட்ட 300 கிராம மக்களுக்கு மனவளக்கலை பயிற்சி கிடைத்துள்ளதுதானே. இது மதிக்கப்பட வேண்டிய ஆசையில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். நம் குரு அவர்கள் ஆசை சீரமைத்து மதிக்கப்பட வேண்டிய ஆசை எது என அழகாக நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அதனாலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு யோக குரு, தலைவர் மற்றும் மனவளக்கலை ஆசான் என அனைவராலும் மதித்து போற்றப்படுகிறார். அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களை இத்தலைப்பிற்கு கூறினால் சிறப்பாக இருக்கும் என கருதுகிறேன். முதுநிலை பேராசிரியர் 22 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர். அந்த தருணத்தில் சுவாமிஜி அவர்கள் கூடுவாஞ்சேரி அறக்கட்டளையின் பொறுப்பையும், அது மட்டுமா, அன்னை லோகாம்பாள் டெக்னிக்கல் சென்டர் பொறுப்பையும் அம்மையாரிடம் ஒப்படைத்தார். இது எவ்வளவு மதிக்கப்பட வேண்டிய ஆசை என மனப்பூர்வமாக அம்மா ஏற்று 40 ஆண்டுகள் மிக மிக அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவையாற்றி உள்ளார்கள் அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்கள். இன்றும் அவர்கள் சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நினைவும் எண்ணமும் மதிக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும். ஏன்னா அவர்கள் பிறப்பே அந்த மாதிரி. வஉசி பிறந்த குடும்பத்தில் மாட மாளிகையில் வாழ்ந்த வாவு சிதம்பரனார் எப்படி வாழ்ந்தாரோ அந்த உணர்வோடு தான் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அடுத்ததாக பார்க்கும் பொழுது நமது முன்னாள் குடியரசுத் தலைவரும் அணு நாயகனாக வாழ்ந்த APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு தோன்றிய ஆசைகள் யாவும் மதிக்கக்கூடிய ஆசையே. அதாவது ஒரு சராசரி எளிய குடும்பத்தில் பிறந்த ஐயா அவர்கள் தான் ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் என ஆசைப்பட்டு உலக நாடுகளே வியக்கும் வண்ணம் தனது அணு ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றார். அவரின் மிகப்பெரிய ஆசை என்ன என்று பார்த்தால், ஒவ்வொரு இளைஞர்களும் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி நாட்டுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதே. அவருக்கு தான் ஒரு முறை இந்திய அரசு குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டு உள்ளது. மக்கள் அனைவருக்கும் சந்தோஷம் பொங்கியது. ஐயா அவர்கள் போட்டியின்றி அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 130 கோடி மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கடமையிலும் கண்ணியத்திலும் சிறந்து விளங்கினார். அவர் இறப்பின் போது நம் நாடே வேதனை அடைந்து மக்கள் தானாக முன்வந்து நாடு முழுவதும் துக்கம் அனுசரித்தார்கள். உலகமே மதித்து புகழக்கூடிய அளவில் மதிக்கக்கூடிய ஆசையில் வாழ்ந்து காட்டியவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். மகரிஷி அவர்கள் ஞானக்களஞ்சியத்துல குறிப்பிடுறாங்க. அந்த கவியில ஞானக்களஞ்சியம் 418 பொருள் பற்றும் பந்துக்கள் பற்றும் கொண்டு புவி மீது சில பொருளை தனது என்றும் பொருள்கள் தோன்ற காப்பாற்ற அனுபோகிக்க போரிட்டு மனித இனம் மதி மயங்கி பொருளளவில் அறிவினையே எல்லையாக்கி போட்டியிட துன்பங்கள் பெருகி போச்சு. பொருள்களையும் உழைப்பினையும் சமுதாயத்தின் பொதுவாக்க பாசம் பற்றொழித்து போகும் என விளக்கியுள்ளார்கள். எனவே தேவைகளை பெரும்பாலும் குறைக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வின் நோக்கத்திற்கும் இடையூறான ஆசையை முதலில் ஒழுங்குபடுத்த முடியும் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். பிற உயிர்களுக்கு உள்ளதை விட மனிதனுக்கு உடல் அமைப்பும் அறிவாற்றலும் மேன்மையாக அமைந்திருக்கின்றன. பிரபஞ்ச பொருள்களின் உற்பத்தி, இயக்கம், முடிவு ஆகியவற்றையெல்லாம் அறிந்து தெளிந்து அவற்றோடு சிறந்த முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய நுட்பமான தெளிவான அறிவு மனிதனுக்கு மட்டும் உண்டு என்கிறார் சுவாமிஜி அவர்கள். இத்தனை சிறப்பை பெற்ற மனிதன் தனது திறமைகளை மென்மேலும்
நல்ல முறையில் வளர்த்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் பெறுவதோடு மட்டுமின்றி தனது ஆசையை மதிக்கக்கூடியதாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஞான களஞ்சியத்துல சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா 1553 இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சையை முறையாய் எங்கும் அமைதியில் என்கிறார். நமது குரு மகரிஷி அவர்களுக்கு ஒரு முறை கேதார்நாத் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. அக்கோயிலுக்கு போய் வந்தவர்களும் அவர்களின் அனுபவத்தை கேட்டிருக்கிறார். அவர்கள் அங்கு கடினமான குளிராக இருக்கிறது சுவாமிஜி என்று கூறியிருக்கிறார்கள். அத்தனை குளிரில் அங்கு சென்றால் நம் உடல் ஒத்துக்கொள்ளாது என உணர்ந்து அந்த ஆசையை அந்த கணமே கைவிட்டு விட்டார். அதாவது சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, பொருள்களை அளவோடு முறையோடு அனுபவிக்கக்கூடிய நீதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தே நம் குரு ஆசை சீரமைத்தல் பயிற்சியினை நமக்கு அளித்துள்ளார். நாமும் அதை உணர்ந்து நமது மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளை கண்டறிந்து முறையான இன்றியமையான தேவைகளை செய்திட வேண்டும். இயற்கை துன்பங்கள் சமன் செய்யப்பட வேண்டும். பூரணமாக கொண்டு எழுந்த ஆசையை தேவையை நிறைவேற்றோடு நின்றுவிட வேண்டும். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருத்து நம்ம சொல்லிட்டு அப்புறம் நிறைவு செய்யலாம். நம்ம எத்தனையோ மகான்கள், மதிக்கக்கூடிய நல்ல செல்வந்தர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் மதிக்கக்கூடிய ஆசைகள் செய்ய முடியாம போயிருக்கலாம். அவர்களுக்கு அவரால் நிறைவேற்ற முடியாத ஆசைகள் அவர்கள் வாரிசு மூலமாக அது நிறைவேறுமாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம மன்ற அன்பர் ஒருவர் கூட, அவருக்கு அவர் மகள், ஒரே மகள், அவளை படிக்க வைத்து பெரிய ஆளாக்கி வேற மாதிரி அவர் கற்பனை பண்ணியிருக்காரு. ஆனா அவர்கள் பிள்ளைக்கு என்ன தோணுது, மகளுக்கு என்ன தோணுதுன்னா, தான் ஒரு ஆர்டிசன் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அதையே தான் படிச்சு எடுத்தாங்க. அதோட மட்டும் இல்ல, அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த ஆர்டிசம் குழந்தைகளே தங்க வச்சு படிக்கணும்னு அவங்க அப்பா கிட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இடம் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு இப்ப கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் இடம் வாங்கி அதற்குரிய ஏற்பாடை அந்த பொண்ணு செஞ்சிட்டு இருக்கு. இது மதிக்கப்பட வேண்டிய ஆசையில எனக்கு எங்களோட ரொம்ப கன்சல்ட் பண்ணுவாங்க குடும்ப நண்பர். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எப்ப கூப்பிட்டாலும் நானும் வருவேன்னு சொல்லுவேன். அந்த வகையில அந்த ஆசை அந்த பெண்ணுக்கு மதிக்கக்கூடிய ஆசையாக இருந்திருக்கிறது. சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, பசி தாகம் முதலிய இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை துன்பத்தை போக்குவதோடு நின்றுவிட வேண்டும். உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படியே சரி செய்வதற்கு நின்று விட வேண்டும் என்கிறார். நாளுக்கு நாள் அறிவில் மேம்பாடு ஏற்படுத்தும் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆசை நமக்கென்று இருக்குமெனில் அது நம்மை எரிக்கும் தீயாகவே இருக்கும். அனைவரும் சற்று உற்று நோக்க வேண்டும். அதுவே பிறருக்கென்று உள்ளே பூக்குமெனில் அது தீபமாகவும் ஒளிரும். அப்படி பிறரின் நன்மைக்கென ஒளிரும் தீபத்தை நாம் ஏற்றி அனைவர் வாழிலும் ஒளி ஏற்றுவோம். தரணியெல்லாம் சுயநல நெருப்பை அணைந்து பிறர் நல வெளிச்சம் நிறையும். சுயநலம் என்னும் நெருப்பு அணைந்து பிறர் நல வெளிச்சம் நிறையட்டும். சுற்றும் பூமி போல, கொட்டும் மலை போல, வீசும் காற்று போல, ஒளிரும் கதிர் போல, அண்டத்தை காத்து நிற்கும் வானத்தை போல அனைத்திற்குமாய் நாமும் வாழ்வோம். நமக்கான ஆசை மதிக்கக்கூடியதாக நம்மோடு உள்ளவர்களுக்கும் நன்மையை பூப்பிக்கட்டும். நானிலமெங்கும் வாழும் உயிர்கள் நலமோடு வளமோடு வாழட்டும். வாழ்க்கை வாழ்வது இனிது. அதை வாழும் போதே மனிதராகிய நாம் நமது ஆசையை உணர்ந்து மதிக்கக்கூடியதாக அமைத்து வாழ்வோம் என கூறி இச்சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பு வழங்கிய அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வேதாத்ரி அன்பர்களும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் அம்மா. எத்தனை விதமான ஆசைகள் இருக்கு.
ஆசை இல்லாம மனுஷன் இருக்கவே முடியாது. ஆசைக்கு காரணம் என்ன? இதற்கு ஒரு கதை, ஒரு நல்ல ஒரு கதை சொன்னீங்க. மேல அவசியம், ஆசை அவசியம். ஆனால் அதுல அளவு முறை வேண்டும். அதற்கு நமது பயிற்சிகள் வேண்டும். மகான் கொடுத்ததையும் சொன்னீங்க. மேல அளவு முறையோட வாழ்ந்த பல பெரியோர்களை கோடிட்டு காமிச்சீங்கம்மா. சிறப்பான விளக்கம் அம்மா. நன்றி அம்மா. நிறைவாக மகானின் கவியோடு ஒரு சிறப்பான விளக்கம். அதோடு மதிக்கப்பட வேண்டிய ஆசைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பெண்ணுடைய கதையும் நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு கதை நிகழ்ச்சியும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்புமா. எல்லாருமே ஆசையோட இருக்கணும். அது மரபு முறை வேணுங்கிறது நிறைய உதாரணங்களோட ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. நமக்கு இன்று சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியரை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீர் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30க்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு நாம் மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25க்கு மாலை கயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். ஐயம் தெளிதல் நிகழ்ச்சி நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மன நிறைவோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.